வணக்கம் நண்பர்களே. நம்ம ஜாதகத்துல ஒரே ஒரு கிரகம் இருந்தாலே வாழ்க்கை முழுக்க அருள், அதிர்ஷ்டம், செல்வம் சேரும். அதுதான் குரு பகவான். ஆனா அந்த குரு வக்கிரமாக இருந்தா அது நல்லதா கெட்டதா? இன்றைய வீடியோல அதையும் குரு எந்த வீட்டுல இருந்தா சுபம் தருவார்னு முழுசா பார்க்க போறோம். குரு பகவான் என்பது வியாழ கிரகம். அவர்தான் ஞானத்தின், பாக்கியத்தின், கல்யாணத்தின் கிரகம். ஜாதகத்தில் குரு நல்ல இடத்தில் இருந்தா கல்வி, திருமணம், பிள்ளைகள், பணம், ஆன்மீக வளர்ச்சி இவை எல்லாமே செமா இருக்கும். அவரை விஷ்ணுவின் அவதாரம் என்று கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு புனிதமான கிரகம். குரு எந்த வீட்டுல இருந்தா நல்லது? லக்னத்தில் புத்திசாலித்தனம், ஆன்மீகம். 2ஆம் வீடு சொத்து, செல்வம். 5ஆம் வீடு பிள்ளைகள், பூர்வ புண்ணியம். 7ஆம் வீடு திருமணம், நல்ல துணைவர். 9ஆம் வீடு பாக்கியம், துரிய பாக்கியம். 10ஆம் வீடு நல்ல வேலை, பெயர், புகழ். 11ஆம் வீடு லாபம், சுவாரஸ்ய சந்தர்ப்பங்கள். 9ஆம் வீடு மற்றும் 5ஆம் வீடு அதிக சக்தி வாய்ந்தது. வக்ரம் என்றால் என்ன? ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வது போல் தோன்றும். அதுதான் வக்ரம். இது உண்மையில் கிரகம் பின்னோக்கி செல்வதில்லை. பூமியிலிருந்து பார்க்கும்போது அப்படி தெரிகிறது. குரு வக்ரம் இருக்கிறவங்களுக்கு ஞானம் இருக்கும், ஆன்மீக நோக்கம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். ஆனா அந்த முன்னேற்றம் தாமதமாக வரும். சில நேரம் தெரியாத குழப்பம் இருக்கும். ஆனால் உயர்தர ஜாதகங்களில் வக்ரகுருதான் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். இது சாதாரணமாக இல்லாமல் மிகவும் சிறப்பான பலன்களையும் யோகத்தையும் தரும். குரு வக்ரமாக இருந்தாலும் கீழ்கண்ட விஷயங்கள் இருந்தா அது பெரிய பாக்கியம். குரு தனுசு, மீனம், கடகம் இருக்கா? குரு 1ஆம், 5ஆம், 9ஆம் வீடுல இருக்கா? குருவை சனி, ராகு, செவ்வாய் பாதிக்கலையா? இப்படி இருந்தா வக்ரகுரு என்பது உள்ளார்ந்த ஞானம் தரும், ஆன்மீக சக்தி மிகுந்தது. வக்ரகுருவுடன் பிறந்தவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவே பிறந்தவர்கள் போல செயல்படுவார்கள். இவர்களின் இருப்பும் செயல்களும் பிறருக்கு மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும். வக்ர குருவின் பாதிப்புகள் இருக்கா? கவலை வேண்டாம். வியாழக்கிழமை விரதம், தட்சிணாமூர்த்தி அர்ச்சனை, ஓம் பிராம் பிரீம் பிராம் சஹா குரவே நம ஜபம், மஞ்சள் கடலை பருப்பு, வெள்ளை பொருட்கள் தானம், இதை செய்யணும். அந்த குரு அருள் நிச்சயமாக கிடைக்கும். வீடியோ உங்களுக்கு பயனளிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.